வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இங்க பாருடா, நான் மட்டும் இல்லடா, விருப்பம் இல்லாத எந்த வாழ்க்கையுமே எந்த ஒரு பொண்ணு ஏத்துக்க மாட்டாடா. அதுக்கு ஒரு பாடமா என்னோட வாழ்க்கை இருக்கட்டும், என்னோட சாவு எல்லா பெண்களுக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். ஐயோ ஐயோ, அர்ச்சனா அர்ச்சனா, உனக்கு என்னாச்சு? இந்த கலங்கப்பட்டவளை யாரும் தொடக்கூடாது, யாரும் என்ன தொடாதீங்க. ஐயோ அர்ச்சனா, உன்னை இந்த நிலைமையில பார்க்கவா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஐயோ அர்ச்சனா, எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடாத அர்ச்சனா. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு அர்ச்சனா. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அர்ச்சனா? வேண்டாம் மாமா, வேண்டாம். என்ன தயவு செஞ்சு யாரும் காப்பாத்தாதீங்க. இந்த ஒரு தடவையாவது என்ன ஒரு நல்ல முடிவு எடுக்க விடுங்க மாமா. இதுமே யாருக்காக மாமா வாழணும்? சொல்லு மாமா, நான் யாருக்காக வாழணும்? பாபா என்ன மடிச்சிடு பாபா, என்ன மடிச்சிடு. என்னோட கர்ப்பத்துக்கு இந்த நாய் தான் காரணம் தெரியாம அருணவ தப்பு தப்பா என்னென்னவோ எல்லாம் பேசிட்டேன். ஆனா தயவு செஞ்சு என்ன மடிச்சிடுங்க, என்ன மடிச்சிடுங்க. நான் வாழணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் பிராச்சித்தம்மா எனக்கு மறு ஜென்மம் ஒண்ணு இருந்தா உங்களுக்கு நான் மகளா பிறக்கணும்னு நான் தான் ஆண்டவகிட்ட வேண்டிக்கிறேன். நான் தான் ஆண்டவகிட்ட வேண்டிக்கிறேன். மாமா, கால சூழ்நிலையால எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம என்ன மறுபடியும் ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க. உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க நல்லா வாழணும் மாமா, நீங்க நல்லா வாழணும் மாமா. என் தங்கச்சி ஆர்த்திய நீங்க கட்டிக்கணும் மாமா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னைக்கு என் குடும்பத்துக்கு தடையா நீங்க இருக்கணும் மாமா. மாமா, உங்க அர்ச்சனா மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்தா நீங்க என் தங்கச்சியை கட்டிக்கணும்னு எனக்கு சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. ஐயோ அர்ச்சனா, எவ்வளவு கொடுமை நடந்தாலும் நீயே கூட தானே வாழ ஆசைப்பட்ட. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையா அர்ச்சனா? நானும் உன் கூடவே செத்து போயிடுறேன் அர்ச்சனா. மாமா, அப்படி சொல்லாதீங்க மாமா, அப்படி சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க மாமா. மாமா, ஆர்த்தி உங்களை மனசார விரும்புறா. என் இடத்துல இருந்து அவங்கள நல்லா பார்த்துக்குவா மாமா. அதே மாதிரி நீங்க அருணை மன்னிச்சு ஏத்துக்கணும். ஏன் சொல்றேன்னா, என்ன மாதிரி உங்களுக்கு என் தங்கச்சிய ஒரு நல்ல பொண்ணா பொண்டாட்டி அமைவா. ஆனா அருண் மாதிரி ஒரு உண்மையான நல்ல நண்பனை இந்த உலகத்துல நீங்க எங்க தேட்டாலும் கிடைக்க மாட்டோம் மாமா. மாமா, நீங்க அர்த்தையை ஏத்துக்கங்க மாமா. அவரை கூட நீங்க சந்தோஷமா வாழணும் மாமா. ஏத்துக்கங்க மாமா, எடுத்துக்கோங்க. ஐயோ
ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். அதில் முத்திருக்கா முள்ளு கொத்திருக்கா, அது யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். கல்லானாலும் கணவன், சிறு புல்லானாலும் புருஷன். கல்லில்லையே இந்த மகன், கல்லில்லையே. உள்ளுக்குள் கலங்கும் மனைவி, தினம் தள்ளி வச்சு மனம் வெதும்பி. சொல்லலியே பாவி மக, சொல்லலியே. ராணிய போல் வச்சிருக்க ஆசைப்பட்டா குத்தமில்லே. தேனிய போல் கொட்டி புட்டா சின்ன பொண்ணு தப்புமில்லே. கட்டி வச்ச மாலைகளை அத்துப்புட்டா யார் தவறு, கொட்டி வச்ச முத்துக்களை கோர்ப்பதிங்கே யார் பொறுப்பு. பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். ஆண்டவன் படைத்தான். ஆனால் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நம் பண்பாடு வழிகாட்டுகிறது. பாசத்தோடும் பண்பாடோடும் காலம் முழுவதும் கணவனின் மார்பில் கூடு கட்டி வாழத்தான் ஒவ்வொரு பெண்ணும் எண்ணுவாள். அப்படி எண்ணி ஏங்கி கிடந்தவளின் வாழ்க்கையில் விதி வீரியமாக விளையாடினாலும் தன் தடம் மாறாத பத்தினியாக, அப்படி மாறும் சூழ்நிலை ஏற்பட்டால் உயிர் வாழாத உத்தமையாக இருப்பதே வாழ்க்கை என்ற தத்துவத்தை அர்ச்சனா நமக்கு விட்டு சென்ற வாழ்க்கை பாடமாகும். நன்றி, நன்றி, நன்றி.